Welcome to all Chapter 6 Random Variable and Mathematical Expectation. இதுக்கு முன்னாடி 9th 10th and 11th ப்ராபபிலிட்டின்னு ஒரு டாபிக் படிச்சிருப்போம். அந்த ப்ராபபிலிட்டியோட கண்டினியூவேஷன் தான் ரேண்டம் வேரியபிள் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் ப்ராபபிலிட்டி? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறோன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வரக்கூடிய சக்ஸஸ் ஃபெயிலியர், வெற்றி தோல்விக்கான வாய்ப்பை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா ப்ராபபிலிட்டி. சக்ஸஸ் ஆக என்ன சான்ஸ் இருக்குது, ஃபெயிலியராக என்ன சான்ஸ் இருக்குது, அதில் எதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, இதை அனாலிசிஸ் பண்ணுற டாபிக் தான் நம்ம ப்ராபபிலிட்டி. தென் அதோட கண்டினியூவேஷன் தான் ரேண்டம் வேரியபிள் அண்டு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன். ப்ராபபிலிட்டியில் என்னென்ன படிச்சிருப்போம்னா, ஈவெண்ட்னா என்ன, சாம்பிள் ஸ்பேஸ்னா என்ன, ப்ராபபிலிட்டியோட வேல்யூ லைஸ் பிட்வீன் 0 to 1, இது போல் சில பேசிக் கான்செப்ட்லாம் படிச்சிருப்போம். இப்போ அதோட எக்ஸ்டென்ஷன் பார்க்கலாம். சாப்டர் 6 என்னென்ன டாபிக்லாம் கவர் பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட், why do we use random variable? random variableனா என்ன, அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், why do we need to define the random variable, அதோட தேவைக்கு நமக்கு என்ன இருக்குது, தென் டைப்ஸ் ஆஃப் random variable. ஃபஸ்ட் random variableனா என்ன, அதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், அதோட தேவை என்ன, தென் அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, தி ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன்னா என்ன, தி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், தி நேச்சர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், தி மெத்தட்ஸ் ஃபார் ஸ்டடிங் ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் with outcomes that can be described numerically. ப்ராபபிலிட்டியோட எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம நியூமெரிக்கலாக டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். ப்ராபபிலிட்டியில் வரக்கூடிய அவுட்கம்ஸ் எல்லாமே நம்ம எதுவாக மாற்ற போகிறோம்னா ஒரு நம்பராக மாற்ற போகிறோம். த ரியல் ப்ராபபிலிட்டிக் கம்ப்யூட்டேஷன், தி கான்செப்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள், தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் discrete and continuous random variable. நமக்கு ரெண்டுமே இங்கே சேம் பாயிண்ட் தான். தி டிட்டர்மினேஷன் ஆஃப் மீன் அண்ட் வேரியன்ஸ் ஃபார் discrete and continuous random variable and the practical applications of mathematical expectation for discrete and continuous random variable. இப்போ சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக கவர் பண்ண போகிற டாபிக் என்னென்னா, ரேண்டம் வேரியபிள்னா என்ன, அதில் எத்தனை டைப் இருக்குது. There are two types of random variable. ஒன்று discrete random variable, செகண்ட் ஒன் continuous random variable. அதை பேஸ் பண்ணி மாதிரியான ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். தென் மீன் அண்டு வேரியன்ஸ், discrete random variable மீன் அண்டு வேரியன்ஸ், தென் continuous random variable மீன் அண்டு வேரியன்ஸ். இப்போ மெயினாக பார்க்க போகிற டாபிக் இது மட்டும் தான், ரேண்டம் வேரியபிள், தென் அதோட டைப் டூ டைப் பார்த்தீங்கன்னா discrete அண்டு continuous, தென் மீன் அண்டு வேரியன்ஸ். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பாயிண்ட், டெஃபினேஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். ரேண்டம் வேரியபிளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ண போகிறோம். எக்ஸ்பிரிமெண்ட்ன்றது என்னென்னா, நம்ம பண்ணக்கூடிய ஒரு செயல் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காயினை டாஸ் பண்ணுறோன்னா அதான் நம்மளோட எக்ஸ்பிரிமெண்ட். ஒரு டைஸை ரோல் பண்ணுறோன்னா அதான் நம்மளோட எக்ஸ்பிரிமெண்ட். நம்ம எந்த ஒரு செயலை செய்கிறோமோ அதான் நமக்கான எக்ஸ்பிரிமெண்ட். அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணும்போது வரக்கூடிய அவுட்கம்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். பட் முன்னாடியே நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாமல் இருந்தால் அந்த ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம். ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன அவுட்கம்ஸ்லாம் வரலாம்னா, ஹெட் அண்டு டைல். நமக்கு வரக்கூடிய அவுட்கம்ஸ் தெரியும், ஒன்று ஹெட்டு வரும் இல்லை டைல் வரும். நம்மளால் அந்த காயினை டாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இல்லை இப்போ இந்த காயினை டாஸ் பண்ணால் ஹெட்டு தான் கிடைக்கும், டெய்ல் தான் கிடைக்கும், நம்மளால் ஆன்சரை ஃபஸ்ட்டே சொல்ல முடியாமல் இருந்தால் அதுக்கு பேர் ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட். தென் இங்கே டெஃபினேஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். ஏ ரேண்டம் வேரியபிள், ரேண்டம் வேரியபிளை டினோட் பண்ணும்போது ஆர்வின்னு சொல்லலாம். இஸ் ஏ ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்னா ஆர் டு ஆர், ஒரு ரியல் நம்பர்லேருந்து இன்னொரு ரியல் நம்பருக்கான மேப்பிங். டிஃபைன்ட் ஆன் ஏ சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் அண்ட் டேக்கிங் வேல்யூஸ் இன் -infinity to +infinite ஆர் whose possible values are numerical outcomes of a random experiment. இது நமக்கான 2 மார்க். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதில் சாம்பிள் ஸ்பேஸ்ன்றது என்னென்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணும்போது வரக்கூடிய ஆல் அவுட்கம்ஸை நம்ம சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு காயினை டாஸ் பண்ணுறது தான் வரக்கூடிய அவுட்கம்ஸ் என்னவாக இருக்குன்னா ஹெட் அண்ட் டெய்ல், அதான் சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து எதுக்கான மேப்பிங் வரைகிறேன்னா -infinity to +infinity ஆர் whose possible values are numerical outcomes of a random experiment. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 காயினை டாஸ் பண்ணுறோம். 3 காயினை டாஸ் பண்ணும்போது வரக்கூடிய அவுட்கம்ஸ் என்னவாக இருக்குன்னா, ஒன்றும் 3மே ஹெட்டாக இருக்கும், 2 ஹெட் 1 டெய்ல், ஹெட் டைல் ஹெட், டெய்ல் ஹெட் ஹெட்,
head and 2 tail, tail, head and tail, 2 tail and 1 head, then 3மே இங்கே டெய்லாக இருக்கும். இப்போ நமக்கான எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னா ஒரு 3 காயினை டாஸ் பண்ணுறோம். இந்த 3 காயினை டாஸ் பண்ணும்போது ஹெட்டு வர என்ன சான்ஸ்னு கேட்பாங்க. இது நமக்கான ஆல் அவுட்கம்ஸ். இந்த ஆல் அவுட்கம்ஸ் என்னன்னு சொல்லுவோம்னா சாம்பிள் ஸ்பேஸ். தென் 3மே ஹெட் இருக்கு 3, தென் 2 ஹெட் 1 டெய்ல். நமக்கு என்ன வேணும்னா ஹெட்டு கிடைக்க என்ன சான்ஸு? ஒன்று என்ன வரலாம், இங்கே 3மே ஹெட்டாக வரலாம், 2 ஹெட், இங்கேயும் 2 ஹெட், தென் இங்கே 1 டெய்ல் அண்ட் 2 ஹெட், இங்கே 1 ஹெட் அண்ட் 2 டெய்ல். ஸோ 1, 2 டெய்ல் அண்ட் 1 ஹெட். ஸோ 1, 2 டெய்ல் அண்ட் 1 ஹெட். ஸோ 1, இங்கே ஹெட்டே இல்லை, ஸோ 0. அப்போ என்னென்ன சான்ஸ்லாம் இருக்குன்னா ஒன்று 0, 1, 2 அண்ட் 3. அப்போ ரேண்டம் வேரியபிள்ன்றது என்னென்னா 0, 1, 2, 3. 0னா நமக்கு ஹெட்டே வரலை, 1னா 1 ஹெட், 2னா 2 ஹெட், 3னா 3 ஹெட். இது போல் வரக்கூடிய சாம்பிள் ஸ்பேஸை நம்ம நியூமெரிக்கலாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் ரேண்டம் வேரியபிள். எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னா 3 காயினை டாஸ் பண்ணுறோம். 3 காயினை டாஸ் பண்ணும்போது ஹெட்டு வர என்ன சான்ஸ்? ஒன்று 3 காயின்லையுமே ஹெட்டு வரலாம், ஸோ 3. 2 காயினில் ஹெட்டு வரலாம், 1 காயினில் டெய்ல் வரலாம், தென் 1 காயினில் ஹெட்டும் ரிமைனிங் 2 காயினில் டெய்ல் வரலாம். 0 மீன்ஸ் இங்கே டெய்லே வராது. சார் ஹெட்டே வராமல் எல்லாமே என்னவாக இருக்குன்னா டெய்ல்ஸாக இருக்கும். இப்போ வரக்கூடிய அவுட்கம்ஸ் நம்ம என்னவா மாற்றோம்னா நியூமெரிக்கலாக மாற்றுறோம். இப்போ ஜஸ்ட் நம்பரை பார்த்தோன்னா நமக்கு தெரியும் 0, 1, 2, 3. நமக்கான எக்ஸ்பெரிமெண்ட் ஹெட்டு கிடைக்கணும். இப்போ 0னா ஹெட்டே இல்லை, 1னா 1 ஹெட், 2னா 2 ஹெட், 3னா 3 ஹெட். இப்போ இது போல் வரக்கூடிய சாம்பிள் ஸ்பேஸை ரியல் நம்பரோட கம்பேர் பண்ணுறோம். சாம்பிள் ஸ்பேஸ்ன்றது என்னென்னா இந்த ஹெட் டெய்ல் எல்லாமே சாம்பிள் ஸ்பேஸ். ரியல் நம்பர்னா 0, 1, 2, 3 ரியல் நம்பர். மெயினாக ரேண்டம் வேரியபிளோட மெயின் டெஃபினேஷன் வரக்கூடிய சாம்பிள் ஸ்பேஸை ரியல் நம்பரோட கம்பேர் பண்ண போகிறோம். ஒரு மேப்பிங் வரைய போகிறோம். சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து ரியல் நம்பருக்கான மேப்பிங். A random variable is a real valued function defined on a sample space S and taking value in minus infinite to plus infinite. இது ஒரு 2 mark question. whose possible values are numerical outcomes of a random experiment. இந்த random experiment numerical values மாற்றுறோம். Question number 2, types of random variable. First question என்ன பார்த்தோன்னா define a random variable. Second question, types of random variable. There are 2 types of random variable. Random variables are classified into 2 types, namely discrete and continuous random variable. Type 1 discrete random variable, type 2 continuous random variable. So 2 mark என்ன கேட்பாங்கன்னா types of random variable. There are 2 types of random variable. Type 1 discrete random variable, type 2 continuous random variable. Third 2 mark, define discrete random variable. Or definition of discrete random variable. Discrete random variable என்னன்னா a variable which can assume finite number of possible values or an infinite sequence of countable real numbers is called discrete random variable. Discrete random variable definition, a variable which can assume finite number of possible value. Finite number of possible value இருக்கலாம், or an infinite sequence of countable real numbers is called discrete random variable. For example, marks obtained in a test. ஒரு டெஸ்ட்டில் எடுக்க போகிற மார்க் 10 இருக்கலாம், 20 இருக்கலாம், 30, 40, then 100. இது போல் நம்மளால் மார்க்ஸை ஃபைனைட்டாக இருந்தாலோ அல்லது கவுண்டபுளாக இருந்தால், இப்போ ஃபைனைட் மீன்ஸ் 100 மார்க் டெஸ்ட்டில் எடுக்க முடியும், 90 மார்க் ஒரு டெஸ்ட்டில் ஸ்கோர் பண்ண முடியும், 80 மார்க் ஒரு டெஸ்ட்டில் ஸ்கோர் பண்ண முடியும். இது போல் கவுண்டபுளாக இருந்தாலோ அல்லது ஃபைனைட்டாக இருந்தாலோ அதுக்கு பேர் discrete random variable. Then another example, number of red marbles in a jar, number of telephone calls at a particular time. ஒரு 1 ஹவருக்குள்ளே எத்தனை டெலிஃபோன் கால்ஸ் வருது, 10 கால்ஸ் வருதா, 20 கால்ஸ் வருதா, இது போல் ஃபைனைட்டாக இருந்தால் discrete random variable. Number of cars sold by a car dealer in 1 month. இது போல் ஃபைனைட்டாக வரக்கூடிய எல்லாமே நம்ம discrete random variable சொல்லலாம். Fourth 2 mark, define continuous random variable or what do you understand by continuous random variable. இது போல் கொஸ்டின் கேட்டாங்கன்னா continuous random variableக்கான ஆன்சர் எழுத போகிறோம். A random variable x which can take on any value in the interval is called continuous random variable. இப்போ continuous random variableனா நமக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன வரும்னா
இன்டெக்ரலில் இருந்தால் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் ஆர் சம் இன்டர்வலில் 20 to 30 சம் இன்டர்வல் எடுத்துக்கிட்டு அந்த இன்டர்வலில் இன் பிட்வீன் 20 to 30 ஆர் 40 to 80 இது போல் இன்டர்வலில் கொடுத்தாங்கன்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். மெயின் பாயிண்ட் இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஸ் வெல் அஸ் ஃப்ராக்ஷன். இன்டெக்ரல் ஃபார்மில் மோஸ்ட்டாக இருந்தாலே நம்ம அதை கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள், தி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன் ஏ 10 ounce பாட்டில். ஒரு வாட்டர் பாட்டிலில் எவ்வளோ வாட்டர் இருக்குது அதை நம்மளால் மெஷர் பண்ண ஒவ்வொரு ட்ராப்பாக மெஷர் பண்ண முடியாது. ஸோ லிட்டரில் சொல்லுவோம் 1 liter 2 liter சம் இன்டர்வலில் சொல்லும் போது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். தி ஸ்பீட் ஆஃப் ஏ கார், ஒரு காரோட ஸ்பீட் என்ன சொல்லுவோம்னா 1 ஹவருக்கு 30 km to 80 km ஸ்பீடில் போவாங்க. இது போல் சம் இன்டர்வலில் சொல்லும் போது அது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். அதே போல் ஒரு கிளாஸில் இருக்கிற 50 ஸ்டூடெண்ட்டோட வெயிட் என்னவாக இருக்கலாம்னா லோயஸ்ட் வெயிட் 30 ஆரம்பித்து ஹையஸ்ட் வெயிட் 100 வரைக்கும் போகலாம். இது போல் சம் இன்டர்வலில் சொல்லும் போது அது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். 5th 2 mark, describe what is mean by random variable. ஃபர்ஸ்ட் கொஷனில் டெஃபினேஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் கேட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்கிரைப் வாட் இஸ் மீன் பை ரேண்டம் வேரியபிள். ரேண்டம் வேரியபிள் என்னென்னா அதை டெஃபினேஷனாக பார்க்காம ஒரு பாயிண்ட்டாக பார்க்கும்போது we consider a function whose domain is a set of all possible outcomes. 2 set எடுத்துக்கலாம். one set domain, இன்னொரு set codomain. whose domain is set of all possible outcomes. இந்த டொமைன்ன்றது என்னவா இருக்குன்னா பாசிபிள் அவுட்கம். இப்போ 2 காயினை டாஸ் பண்ணிட்டோன்னா வரக்கூடிய அவுட்கம்ஸ் என்னவா இருக்கும்? 2 ஹெட் இருக்கலாம், 1 ஹெட் 1 டைல், தென் 1 டைல் அண்ட் 1 ஹெட், ரெண்டுமே டெய்லாக இருக்கலாம். இப்போ இது போல் ஆப்ஷன் நம்ம அவுட்கம்னு சொல்லுவோம். அண்ட் whose range is subset of set of all real numbers. ரேஞ்சுன்றது மேப் பவர் வேல்யூ. தென் 2 ஹெட் வரலாம், 1 ஹெட் 1 டைல், 1 டைல் 1 ஹெட், ரெண்டுமே டெய்லாக இருக்கும். இப்போ இது போல் ஆப்ஷனில் நமக்கு என்ன சக்ஸஸ்னால் ரெண்டுமே ஹெட்டு வந்தால் சக்ஸஸ். இப்போ இங்கே 2 ஹெட் இருக்குது, இங்கே 1 ஹெட், தென் இங்கே ஹெட் இல்லை, அப்போ 0. ரியல் நம்பர்னால் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி அதோட சப்செட். அது உள்ளே இருக்கிற ஸ்மால் நம்பர் என்னவா இருக்குன்னா 0 1 2. whose range is subset of set of all real number. such function is called random variable. அப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணும்போது வரக்கூடிய அவுட்கம்ஸை நம்பர் கூட நம்ம ரிலேட் பண்ணால் அதுக்கு பேர் ரேண்டம் வேரியபிள். இப்போ டெஃபினேஷனை பார்த்தோம், தென் இது டிஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் 2 mark, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஸ்க்ரீட் அண்டு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். டிஸ்க்ரீட்டுக்கும் கண்டினியூஸுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்னால் ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ். அதே கண்டினியூஸாக இருந்தால் டேக் எனி வேல்யூ இன் தி இன்டர்வல். ப்ரீவியஸாக என்ன பார்த்தோமோ ஸோ அதுதான் இங்கே அதை டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும். டிஸ்க்ரீட்டாக இருந்தால் ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ், கண்டினியூஸ்னால் டேக் எனி வேல்யூ இன் தி இன்டர்வல். தட் செகண்ட் பாயிண்டில் ப்ராபபிலிட்டி ஆஃப் xi கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ப்ராபபிலிட்டி வேல்யூ கண்டிப்பாக 0வாக இருக்கலாம் அல்லது 0 விட அதிகமாக இருக்கலாம். p ஆஃப் x1 இருக்கலாம், p ஆஃப் x2 இருக்கலாம், x3 எதுவாக இருந்தாலும் வரக்கூடிய ப்ராபபிலிட்டி வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. டிஸ்க்ரீட்டாக இருந்தால் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. தென் எல்லா வேல்யூவும் சமேஷன் பண்ணி வர ஆன்சர் ஈக்குவல் டு 1 இருக்கணும். வரக்கூடிய ப்ராபபிலிட்டி எல்லாமே 0வாக இருக்கலாம், 0 விட அதிகமாக இருக்கலாம். எல்லா வேல்யூஸையும் ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் ஈக்குவல் டு 1. கண்டினியூஸாக இருந்தால் டேக் எனி வேல்யூ இன் தி இன்டர்வல். தென் ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கணும்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இன்டகிரேஷன் பண்ணி வர ஆன்சர் இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினைட் டு ப்ளஸ் இன்ஃபினைட் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. டிஸ்க்ரீட்டாக வரும்போது ஃபைனைட் நம்பர், கண்டினியூஸ்னால் டேக் எனி வேல்யூ இந்த இன்டர்வல். டிஸ்க்ரீட்டில் p ஆஃப் எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, f ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. தென் சமேஷன் பண்ணி வர ஆன்சர் 1, இன்டகிரேஷன் பண்ணி வர ஆன்சர் மைனஸ் இன்ஃபினைட் டு ப்ளஸ் இன்ஃபினைட் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளுக்கும் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கான டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் 2 mark, டிஃபைன் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இஃப் x is a discrete random variable with discrete values with distinct value x1, x2, etc. xn, then the function denoted by p of x of small x and defined by p of x equal to x1. Then x oda value equal to xi, I belongs to 1 to etc. 1. p of x equal to x1 or p of x equal to x2 or p of x equal to x3. This is defined to be the probability mass function or
discrete probability function of x. probability mass function என்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் xன்றது discrete random variable இருக்கணும். discrete random variableனா finite number of possible values. அதை denote பண்ணும்போது p of x equal to x ன்னு எழுதுனா இதுக்கு பேரு probability mass function. first of all probability mass functionக்கு first point என்னவா இருக்கணும், xன்றது discrete random variableஆ இருக்கணும். then அதை எழுதும்போது p of x equal to x1 x2 x3 அது போல எழுதுனா probability mass function. probability mass function p of x must satisfy the following condition. ஒரு ஃபங்க்ஷன் p of xன்றது probability mass functionஆ இருந்தா கண்டிப்பா 2 பாயிண்ட்டை satisfy பண்ணும். first point p of xi greater than or equal to 0 for every I, x1 x2 x3 வரக்கூடிய எல்லா ப்ராபபிலிட்டி வேல்யூவும் 0வா இருக்கலாம், 0 விட அதிகமாக இருக்கணும். அது எல்லாத்தையும் சமேஷன் பண்ணி வர ஆன்சர் 1. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும்னா டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாசிபிள் வேல்யூவாக இருந்தால் டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள். தென் மாஸ் ஃபங்க்ஷன் எப்போ மாறும்னா எக்ஸ்ன்றது டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிளாக இருந்து அதை டினோட் பண்ணும்போது p of x equal to x1 x2 ப்ராபபிலிட்டியாக சேஞ்ச் பண்ணால் மாஸ் ஃபங்க்ஷன் 2 பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒரு ஃபங்க்ஷன் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் p of xiயோட வேல்யூ greater than or equal to 0 and summation பண்ணி வர ஆன்சர் equal to 1. next question, define probability density function. ப்ரீவியஸ் என்ன பார்த்தோன்னா probability mass function. xன்றது discrete random variableஆ இருந்தால் probability mass function. xன்ற random variable continuousஆ இருந்தால் the probability that a random variable x takes a value in the interval. ஒரு இன்டர்வல் வந்து வேல்யூ எடுத்தால் அதுக்கு பேர் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். இப்போ எக்ஸ்ன்றது இங்கே கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஓப்பன் ஆர் க்ளோஸ்டு இஸ் கிவன் பை தி இன்டெக்ரல் ஆஃப் எ ஃபங்க்ஷன் கால்டு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். p of t1 less than or equal to x less than or equal to t2 இருந்தால் அதை எழுதும் போது இன்டெக்ரல் t1 lower limit to upper limit t2 f of capital X of small x dx. எக்ஸ்ன்றது டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் டினோட் பண்ணும்போது p of x ஈக்குவல் டு சம்திங் x1 ஆர் x2 ஆர் x. இது போல் ப்ராபபிலிட்டி ஃபார்முலா எழுதுனா அதுக்கு பேர் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். எக்ஸ்ன்றது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருந்து அந்த இன்டெக்ரலில் டினோட் பண்ணும்போது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இப்போ ஃபஸ்ட்டு ரேண்டம் வேரியபிளில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன் டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள், செகண்ட் ஒன் இஸ் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். எக்ஸ்ன்றது டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிளாக இருந்து எழுதும் போது p of x equal to xன்னு எழுதுனா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். எக்ஸ்ன்றது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருந்து எழுதும் போது இன்டெக்ரலில் எழுதுனா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இதுக்கு இங்கே 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபங்க்ஷன் f of xோட வேல்யூ 0வாக இருக்கலாம், 0 விட அதிகமாக இருக்கலாம். தென் இன்டகிரேஷன் பண்ணி வர ஆன்சர் இன்டகிரேஷன் ஆஃப் -∞ to +∞ f of x dx equal to 1. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கு என்ன பார்த்தோன்னா p of x ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 0வாக இருக்கலாம், 0 விட அதிகமாக இருக்கலாம். சமேஷன் பண்ணி வர ஆன்சர் 1. இது டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருந்தால் f of xோட வேல்யூ 0வாக இருக்கலாம், 0 விட அதிகமாக இருக்கலாம். இன்டகிரேஷன் பண்ணி வர ஆன்சர் -∞ to +∞ f of x dx equal to 1. நெக்ஸ்ட் 2 மார்க். இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு டெஃபினேஷன் நமக்கு ஒவ்வொரு 2 மார்க்கில் வரும். புக் பேங்கில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 11லேருந்து 20 வரைக்கும் எல்லாமே நமக்கான 2 மார்க் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ சொல்லிகிட்டு இருக்க எல்லாமே புக்கில் மார்க் பண்ணிங்க, எல்லாமே நமக்கான 2 மார்க் தான். ஃபர்ஸ்ட் டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆர் டிஸ்கிரீட் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ரெண்டு மாதிரி சொல்லலாம். ஒன்று டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், தென் டிஸ்கிரீட் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இது வரைக்கும் ஃபஸ்ட் என்ன பார்த்தோன்னா ரேண்டம் வேரியபிள்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். 2 டைப்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள், டிஸ்கிரீட் அண்டு கண்டினியூவஸ். எக்ஸ்ன்ற ரேண்டம் வேரியபிள் டிஸ்கிரீட்டாக இருந்தால் அதை எழுதும் போது ப்ராபபிலிட்டி ஃபார்முலா p of x equal to xன்னு எழுதுனா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். எக்ஸ்ன்றது கண்டினியூவஸாக இருந்து அதை எழுதும் போது இன்டெக்ரல் ஃபார்மேட் எழுதுனா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். தென் discrete distribution function or discrete cumulative distribution function. real valued discrete random variable x என்றது discrete random variable இருந்தா takes the countable number of points x1 x2 with the corresponding probabilities p of x1. p of x1 means
ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். தென் பி ஆஃப் x2னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். x1 x2 எல்லாமே டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். அதை ப்ராபபிலிட்டி ஃபார்முலா எதுனா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். தென் cumulative distribution function is defined by capital F of x equal to P of capital X less than or equal to x. So cumulative distribution function or definition, capital F of x equal to P of x less than or equal to x. Small f of x use na just like அது ஒரு ஃபங்க்ஷன். ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்னு யூஸ் பண்ணும்போது அது ஒரு ஃபங்க்ஷன். இதுவே கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னு அது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் டினோட் பண்ணும். இப்போ குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். நெக்ஸ்ட் இதே போலவே கண்டினியூவஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். Continuous distribution function, if x is a continuous random variable with the probability density function f of x of x, then the function capital F of x is defined by distribution function நாலே denote பண்ணும்போது capital F ல தான் denote பண்ண போறோம். So capital F of x equal to P of x less than or equal to x, then integration minus infinity to x f of t dt. X value belongs to minus infinity to plus infinity is called the distribution function df or sometimes the cumulative distribution function. Cumulative distribution function start formula CDF னு சொல்லலாம். Next question, properties of cumulative distribution function. Capital F of x னா cumulative distribution function. இப்போ இதோட ப்ராப்பர்ட்டி என்னவா இருக்குன்னா capital F of x oda value always lies between 0 to 1. 0 less than or equal to f of x less than or equal to 1. X value belongs to minus infinity to plus infinity. Then f of minus infinity oda value is 0. F of plus infinity value 1. Starting value is 0, then ending value 1. F dot is a monotonic, non-decreasing function. Capital F oda value always என்னவா இருக்குன்னா non-decreasing. f of a less than or equal to f of b for a greater than b. a ஓட b அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக f of a ஓட f of b அதிகமாக இருக்கும் or ஈக்குவலாக இருக்கும். Then f dot is continuous from the right, that is limit of h tends to 0 f of x plus h equal to f of x. எப்பவுமே cumulative function என்னவா இருக்குன்னா கண்டினியூஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 2 3 ஃபர்ஸ்ட் வேல்யூ இங்கே 1 1 plus 2 இங்கே 3, then 1 plus 2 3, 3 plus 3 is 6. இது போல continuous ஃபங்க்ஷனாக இருக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட், f dash of x. கேபிட்டல் f of x டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது நமக்கு ஸ்மால் f of x கிடைச்சிரும். இதே ஸ்மால் f of x நம்ம இன்டகிரேஷன் பண்ணும்போது கேபிட்டல் f of x கிடைக்கும். இதே கேபிட்டல் f of x டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் ஸ்மால் f of x. சிக்ஸ்த் பாயிண்ட், f dash of x equal to d by dx of capital F of x. capital F of x differentiation பண்ணா small f of x. d of f of x equal to dx இங்க டிவைட் ஆயிருக்கு, so மல்டிப்ளிகேஷனா மாத்திக்கிட்டா d of f of x equal to f of x dx is known as probability differential of x. f dash of x equal to d by dx of capital F of x differentiation பண்ணா small f of x, dx மல்டிப்ளிகேஷனா மாத்திக்கிட்டா d of f of x என்னன்னு சொல்லலாம்னா probability differential of x. x என்றது இங்கே random variable. p of a less than or equal to x less than or equal to b. probability of a less than or equal to x less than or equal to b னு கொடுத்தாங்கன்னா அது எழுதும்போது integration of a to b f of x dx is equivalent to capital F of b minus capital F of a. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வரும்போது p of a less than or equal to x less than or equal to b இருந்தால் இதை எழுதும் போது capital F of b minus F of a. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது வரைக்கும் என்னென்ன பாயிண்ட்லாம் பார்த்துருக்கோன்னா, ஃபர்ஸ்ட் ரேண்டம் வேரியபிள்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள், டிஸ்கிரீட் அண்டு கண்டினியூவஸ். டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், கண்டினியூவஸ் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். தென் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளில் discrete distribution function, then continuous random variable la, continuous distribution function. Last point, probability
குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனால ஒன்று தான், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனால ஒன்று தான். சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட், ஃபஸ்ட்டு ரேண்டம் வேரியபிள், தென் அதோட டெஃபினேஷன், தென் டைப்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள், டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள், தென் கண்டினியூவஸ் ரேண்டம் வேரியபிள். கவுண்டபிள் ஆஃப் ஃபைனைட்டாக இருந்தால் டிஸ்கிரிட், ஒரு இன்டர்வல்லேருந்து எடுக்கும்போது கண்டினியூவஸ் ரேண்டம் வேரியபிள். தென் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், எக்ஸ்ன்றது டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிளாக இருந்து அதை எழுதும் போது பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ ப்ராபபிலிட்டி ஃபார்மேட்டில் எழுதுனா அது மாஸ் ஃபங்க்ஷன். 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். ஒரு ஃபங்க்ஷன் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ்ஐ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, தென் சமேஷன் பண்ணி வர ஆன்சர் ஈக்குவல் டு 1. சப்போஸ் எக்ஸ்ன்றது கண்டினியூவஸ் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அதை டினோட் பண்ணும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் t1 less than or equal to x less than or equal to t2. இப்போ ஒரு இன்டர்வலில் கொடுத்தாங்கன்னா டென்சிட்டி ஃபங்க்ஷன் இன்டகிரேஷன் ஆஃப் t1 to t2 f of x dx. சேம் 2 கண்டிஷன் f of x ஓட வேல்யூ greater than or equal to 0, தென் இன்டகிரேஷன் பண்ணி வர ஆன்சர் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் பாயிண்ட், டிஸ்கிரிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆர் CDF, குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். குமுலேட்டிவ் ஃபங்க்ஷனை டினோட் பண்ணும்போது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் டினோட் பண்ணுவோம். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் லெஸ் than or equal to x ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். தென் கண்டினியூவஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆர் CDFனா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆன் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் than or equal to x இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினைட் டு எக்ஸ் எஃப் ஆஃப் டி டிடி. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மெயின் பாயிண்ட். இப்போ சொன்ன எல்லா டெஃபினேஷனுமே நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். இப்போ சொன்ன எல்லா டெஃபினேஷனையுமே 2 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம்.